தீபிகா வணக்கம். துணை ஜனாதிபதி தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி சார்பாக சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஆதரவாக பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் தீவிரமாக அவருக்கு ஆதரவு திரட்டக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்க கோரியிருக்கின்றார். ஒத்த கருத்துடன், அதாவது போட்டியின்றி தேர்வு செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டால் அது தேர்தலாக நடைபெறும் 9ஆம் தேதி. அப்படி தேர்தல் அறிவிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்படக்கூடாது. அறிவிக்கப்படவில்லை என்றால் போட்டியின்றி சி.பி. ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக தேர்வாவார். அப்படி போட்டியின்றி அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முனைப்பில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் தீவிரம் காட்டி வருகின்றன. அதன் அடிப்படையில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியிடமும் ஆதரவு கோரி வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியாக தான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டும் என்று ஆதரவு கோரியிருக்கிறார். ஏனென்றால் போட்டியின்றி தேர்வாக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆதரவானது கோரப்பட்டிருக்கிறது. சி.பி. ராதாகிருஷ்ணன் பொறுத்தவரையிலும் செப்டம்பர் 9ஆம் தேதி என்று நடக்கக்கூடிய துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் வேட்பாளர் இல்லாவிட்டால் போட்டியின்றி தேர்வாவார். அப்படி வேட்பாளர் இருந்தால் போட்டி இல்லாமல் தேர்வாவார். அதன் அடிப்படையில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் தீவிரமாக அவருக்கு ஆதரவு கோரி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கோரியிருக்கின்றார். தீபிகா.